தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரீசெண்டா ஒரு போராட்டம் நடத்தினாரு. அதுல அரசு கிட்ட அவர் கேட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்த 24 லாக்அப் மரணத்திற்கும் நிவாரண நிதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்வியை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் டிஎம்கே உடைய எம்பி கனிமொழி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட பதில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி என்ன சொல்லணும்னா, ஒண்ணு நாங்க கொடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா நாங்க இதை பரிசீலனை பண்றோம், இல்ல முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போறோம் அப்படின்ற பதில் தான் கொடுத்திருக்கணும். அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த எம்பி அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? ஒரு திரைப்படம் என்பது பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒண்ணு. சில நடிகர்கள் திரைப்படத்துல நடிக்கும் போது லாக்அப் டெத்துக்கு ஆதரவா பேசிடுறாங்க. லாக்அப் டெத்தை நியாயப்படுத்தி பேசி நடிச்சுட்டு இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறது நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளரோட கேள்வி, கனிமொழி அவர்கள் கொடுத்த பதில், இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.